ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் உங்கள் பெட் ஷாப் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பெட் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெட் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திலகர் திடல் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு உள்ளே இருக்குது. இந்த கடையோட பேர் ராஜேந்திரன் புறா கடை. இந்த கடையோட கார்டு அப்புறம் நம்பர் வந்து நான் வந்து பேக்கில் எண்டில் அட்டாச் பண்ணுறேன். கடையோட ஃப்ரண்ட் வியூ தான் இது. நம்ம கடைக்குள்ளே போய் என்ன இருக்குது என்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். கடையோட ஃப்ரண்ட்டில் நம்ம வரவேற்கிறதுக்காக முயல் குட்டிகளும் அப்புறத்தில் வந்து கோழி குஞ்சுகளும் இருக்குது. இதெல்லாம் ஃபேன்சி ரக கோழி குஞ்சுகள். இதெல்லாமே வந்து அவங்க விற்பனைக்கு இருந்துச்சு. இது போக எல்லா வெரைட்டியான பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் இவங்ககிட்ட இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் ஒவ்வொன்றாவே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்திருக்கேன். 4 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ போகுது. ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே நம்மளை வந்து வரவேற்கிறதுக்காக நமக்காக புறாக்கள், சாதா புறாக்கள்லாம் இருக்குது. இந்த சாதா புறாக்கள் எல்லாமே ஜோடி வந்து 300 350 அப்படின்ற 2 ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அதுபோக நாட்டு கோழி குஞ்சுகளும் இருக்குது. இது போக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் மயிலோட ஒரு பெரிய லாஃப்ட்டு. அதாவது ஒரு கூண்டு ஃபுல்லாமே வெறும் மயில் புறாக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஃபேண்டல் புறாக்கள் வந்து மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ஃபேண்டல் புறாக்களில் எல்லா வகையான கலரும் இருந்தது. கருப்பு, சாம்பல், செங்ககட்டி, அப்புறத்தில் வந்து பியூர் ஒயிட்டு இருந்துச்சு. இது போக ஒரு கட்டமுக்கில் வந்து பிளாக் கலர் கட்டமுக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ கீழே பார்த்துட்டு இருக்கிறதுலாம் சாதாரண நாட்டுக்கோழி குஞ்சுகள். கீழே வந்து வாத்து இருக்குது, கூசு வாத்து இருக்குது. அப்புறம் வந்து அல்பினோ காக்டெயிலில் வந்து இதெல்லாம் வந்து 2 பேர் இருந்துச்சு. அதுபோக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லேரிக்கெட்டு ஒரு ஜோடியாகவே இருந்துச்சு. இவங்களுக்கு டிஎன்ஏ சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டோடையும் டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டு வித்தவுட் டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டோடையும் இங்கே பேட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தது நார்மல், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோமர் பிஜியான்ஸ் இருந்துச்சு, ஜங்கிலி பிஜியான்ஸும் இருந்துச்சு. நம்ம தேவைக்கு என்ன மாதிரி வாங்கிக்கலாம். அது மாதிரி புறா கறிக்கு தேவையான புறா குஞ்சுகளுமே இவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹேண்ட் ஃபீடிங் சிக்குமே இவங்க வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு இது என்ன வெரைட்டி, என்ன மாதிரியான தேவையோ இருந்தாலும் சரி இவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்காக அவங்க பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ரெடி பண்ணி தரக்கு ரெடியாக இருந்தாங்க. வான்கோழிகள், கறிக்காக வான்கோழிகள் பெரிய வான்கோழிகளாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் வளர்ப்புக்கு தேவையான சின்ன சின்ன வான்கோழி குஞ்சுகளுமே இருந்துச்சு. பிரிஞ்சர்ஸு, அப்புறம் வந்து பஜ்ஜீஸு எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்டில் இருந்தது. பிரிஞ்சஸ் ஜோடி 300 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் பஜ்ஜீஸ் வந்து 350 400 அப்படின்ற ரேஞ்சில் இருந்தது. கலர் வைஸ் மாறிதும் சில கலர், இந்த ஸ்பேங்கிள் அந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தது. அப்புறம் வந்து பைனாப்பிள் கனர்ஸில் வந்து நிறையா பீசஸ் இருந்துச்சு. இது வித் டிஎன்ஏ வித்தவுட் டிஎன்ஏலையும் இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான அது படி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து புறாக்களில் வந்து ஆஸ்திரேலியன் ஒரு 3-4 பேர் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே லாகூர் சிராஜ், நார்மல் சிராஜும் இருக்குது, லாகூர் சிராஜுமே இருந்துச்சு. கேஜுக்குள்ளே இருக்குது அப்படின்றனால புறா வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. அதனால் 3-2 புறாக்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் கிடந்துச்சு. மற்றபடி புறாக்கள் எல்லாமே தெளிவாக தான் இருந்துச்சு. புறாக்களில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லை. இப்போ பார்த்துட்டு இருக்க ஆஸ்திரேலியன் ஜோடியாக இருந்துச்சு. இந்த பேர் வந்து 1500 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. 1500 ரூபா ஆஸ்திரேலியன் ஜோடி வந்து உங்களுக்கு நல்லா நார்மலான ரேட்டு தான். அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க சன்கொனூருமே வந்து பீஸ் உதிரியாக தான் இருந்துச்சு, பேராக இல்லை. ஆனால் இவங்க பேராக கேட்டிருந்தாலும் ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இப்போ பார்த்துருக்க எல்லாமே பைனாப்பிள் கனூர் ஜோடியாகவே அவங்க பிடிச்சி தரக்கு ரெடியாக இருந்தாங்க. இது ஃபேன்சி பிரிஞ்சஸ், இவங்களுமே நல்லா இருந்தாங்க. அதுபோக டைமண்ட் டவ்வுமே இருந்துச்சு. கடை வந்து வாரத்தில் 7 நாளுமே இந்த கடை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் டே மட்டும் தான் கடை இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த கடையை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நார்மல் கேட்டு, பெர்ஷியன் கேட்டு, கீழே வந்து பெர்ஷியன் கேட்டுமே இருந்துச்சு. இது போக நாய்க்குட்டிகளுமே எல்லா வகையான நாய்க்குட்டிகளுமே அவங்க ஜாதி நாய்க்குட்டிகள் இருந்து சாதா நாய்க்குட்டிகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தர ரெடியாக இருந்தாங்க. கேஜு நார்மல் வந்து வலை கேஜு, அப்புறம் வந்து இம்போர்ட்டட் கேஜஸுமே அவங்க ரெடி பண்ண தயாராக இருந்தாங்க. இது போக ப்ரீடிங் பாக்ஸஸுமே வந்து வச்சுருந்தாங்க. கடையோட ஃப்ரண்ட் வியூ இதுதான். இந்த கடையோட ஓவரால் வியூ பார்த்தாச்சு. நீங்கள் மதுரை இரும்புச்சந்தை திலகர் திடலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கடையை ஒரு இடம் விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் உங்கள் கடையோட நம்பர் வித் கார்டு. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. என்ன பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னாலும் சரி இவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர ரெடியாக இருக்காங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.